வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே காமிகாசி வீரர்கள், தற்கொலை விமானங்கள். 1944ஆம் ஆண்டு பசிபிக் கடலில் ஜப்பானின் ஆதிக்கம் மெதுவாக சிதறிக் கொண்டிருந்தது. அமெரிக்கா மிட்வே, குவாம், சைபான் போன்ற தீவுகளை மீட்டு கொண்டிருந்தது. ஜப்பானின் நம்பிக்கை மங்கியது. அந்த நேரத்தில் பிறந்தது காமிகாசி, அதாவது தெய்வீக காற்று என பொருள்படும் ஒரு புதிய மரண தந்திரம். இந்த சொல் வரலாற்றில் ஏற்கனவே ஒரு அடையாளம் கொண்டது. 1274 மற்றும் 1281இல் மங்கோலியர்கள் ஜப்பானை ஆக்கிரமிக்க முயன்றபோது ஒரு பெரிய புயல் அவர்களின் படையை கிழித்து தள்ளியது. அந்த புயலை காமிகாசி, தெய்வீக காற்று என்று ஜப்பானியர்கள் அழைத்தனர். இப்போது இரண்டாம் உலகப் போரில் அந்த பெயர் மீண்டும் உயிர் பெற்றது. இளம் விமானிகள், அவர்களது வயது வெறும் 18 முதல் 22 வரை மட்டுமே. அவர்களுக்கு முன்னால் எரிபொருள் நிறைத்து வைத்த ஒரு சிறிய விமானம் தனது உயிரை ஈந்தே எதிரி கப்பல்களின் மீது மோத வேண்டிய கடமை. இது சாதாரண போர் அல்ல, இது ஒரு தியாகத்தின் திருவிழா போல ஜப்பானில் சித்தரிக்கப்பட்டது. சூரியனின் பேரரசருக்காக உயிர் கொடுப்பது புனிதம் என்று கற்பிக்கப்பட்டது. அந்த மனநிலையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தனர். அவர்கள் கடிதங்கள் எழுதினர். அம்மா, நான் மீண்டும் இனி வரமாட்டேன், ஆனால் என் நாட்டிற்காக நான் உயிர் கொடுக்கின்றேன். அந்த எழுத்துக்கள் இன்று வரை ஜப்பானிய அருங்காட்சியகங்களில் கண்ணீர் சிந்த வைக்கின்றன. காமிகாசி விமானிகள் தங்கள் விமானங்களை கடல் மேல் பாய்ச்சும் போது அவர்கள் முகத்தில் பயம் இல்லை, பெருமை மட்டுமே இருந்தது. மரணம் ஆனால் வீணானது அல்ல என்று அவர்கள் நம்பினர். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு தீவிர ஆற்றலாக இருந்தது. அக்டோபர் 1944 பிலிப்பைன்ஸ் அருகே நடந்த லெய்டே வளைகுடா போர் ஜப்பான் காமிகாசி தாக்குதல்களை முதன்முறையாக பயன்படுத்தியது. அமெரிக்க விமான கப்பல்களின் மீது நேராக மோதிய 20க்கும் மேற்பட்ட ஜப்பான் விமானங்கள் ஒரே நாளில் கடலை தீயாக்கின. அது உலகம் இதுவரை கண்டிராத மனித பிறங்கி தாக்குதலாக இருந்தது. இந்த தாக்குதல்கள் சில சமயங்களில் வெற்றி அடைந்தாலும் அது ஜப்பானின் துயரமான நிலையை வெளிப்படுத்தியது. அவர்கள் தங்கள் வீரர்களை நம்பிக்கைக்காக அல்ல, ஆழ்ந்த நம்பிக்கை இழப்புக்காகவே இப்படி அனுப்பினர். ஒரே நோக்கம், அமெரிக்காவை தடுக்க வேண்டும். ஆனால் காமிகாசி தாக்குதல்கள் போரின் திசையை மாற்றவில்லை, அது மட்டும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது. ஜப்பான் தோல்வியை ஏற்க முடியாமல் தன்னை அழிக்கும் பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முன்னாள் காமிகாசி விமானி கூறியிருந்தார், நாங்கள் நாட்டிற்காக மரணிக்கச் சென்றோம், ஆனால் இறந்தபின் உலகம் அமைதியாக மாறவில்லை. அந்த ஒரு வரி மனித குலத்தின் நெஞ்சை நெரிக்கும் வரலாற்று சாட்சி. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.